பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்ற தீர்த்தவாரி உற்சவம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பிள்ளையார்பட்டியில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் உள்ளது. தனிச்சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் சதுர்த்தி விழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்கள் நடைபெற்று வருகிறது. விழாவில் 10ஆம் நாளான இன்று விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டதும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிகாலை முதல் தங்க கவசம் அலங்காரத்தில் காட்சி தரும் கற்பக விநாயகரை நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். சதுர்த்தி விழாவில் மூலவர் தங்க கவசத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. திருநாள் மண்டபத்தில் தங்க மூஷிக வாகனத்தில் உற்சவர் ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமான் எழுந்தருளினார். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பஞ்சமுக தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவர் கோவிலை சுற்றி வலம் வந்து கோவில் குளத்தில் கரையில் எழுந்தருளினார். சிவாச்சாரியார் பிச்சை குருக்கள் தலைமையில் உற்சவர் விநாயகர் பெருமான் முன்னிலையில் அங்குச தேவருக்கு வேத மந்திரங்கள் முழங்க பால், தண்ணீர், பன்னீர், தயிர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவில் திருக்குளத்தில் அங்குச தேவர் மூழ்கி எழும் தீர்த்தவாரி உற்சவம் பக்தர்கள் முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு திருக்குளத்தில் இருந்த புனித நீர் தெளிக்கப்பட்டது. அங்குசத்திர தேவரும் குளத்தில் மூழ்கி எழுந்ததால் அந்த நீர் பக்தர்கள் மீது பட்டால் அவர்களுக்கு தோஷம் விலகி புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. உள்ள வந்துறாதீங்க. சிவா